தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எங்களுடைய எம்எஸ்டி ஸ்கூல் ஆஃப் ட்ரேடிங் சார்பாக இனிய காலை வணக்கம். நண்பர்களே, நம்முடைய எம்எஸ்டி ஐகோர் 2.0 அப்படிங்கிற ஒரு இண்டிகேட்டரு எல்லா மார்க்கெட்லேயும் எல்லா கண்டிஷன்லேயும் நல்ல ஒரு கன்சிஸ்டண்டான ப்ராஃபிட் கொடுத்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம வீடியோ மூலயமா லைவாக நம்மளுக்கு காட்டிக்கிட்டு இருக்கோம். இப்போ இன்றைக்கி பாருங்கள், நம்ம ட்ரேடர்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விதமான ட்ரேடர்ஸ் இருப்பாங்க. ஒன்று வந்து பொறுமையாக வெயிட் பண்ணி நம்மளுடைய சப்போர்ட் கிட்ட ரெசிஸ்டன்ஸ் கிட்ட வரும்போது ட்ரேட் பண்ணுறவங்க. மார்க்கெட்டு ட்ரெண்டை பார்க்காம நம்மளுடைய இண்டிகேட்டர் மட்டும் ஃபாலோ பண்ணி ட்ரேட் பண்ணுறவங்க. இப்போ அவங்களுக்காக என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே டிஃபால்ட்டாக யூஸ் பண்ணுற இந்த பை ஜோன் செல் ஜோன் அப்படிங்க கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல பாருங்கள், இதில் பை இருக்கும், செல் இருக்கும். நம்மக்கிட்ட பையில் வரும்போது பை பண்ணணும், செல்லில் வரும்போது செல் பண்ணணும். அவ்வளோதான், வேறு எந்த கண்டிஷனும் பார்க்க தேவையில்லை. சப்போஸ் லாஸ் அவாய்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டு மட்டும் நம்மளுடைய சப்போர்ட் ஜோனையும் செல் ஜோனையும் டச் பண்ணும்போது அந்த டச் பண்ணுற அந்த கேண்டிலோட சைஸை பார்க்கணும். அது வந்து ஃபுல் புல்லிஷாக இருந்துச்சுன்னா நம்ம செல் அவாய்ட் பண்ணணும். ஃபுல் அண்ட் ஃபுல் ரெட் கலரில் இருந்துச்சுன்னா, ரெட்டு பாடி அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம பை அவாய்ட் பண்ணணும். அப்போ அதுதான் நம்மளுடைய கான்செப்ட். இப்போ நேற்று பாருங்கள், நேற்று வந்து நமக்கு ஃபஸ்ட்டு நேராக வந்து செல்லுக்கிட்ட போயிருக்கு. இந்த இடத்துல செல்லு ஆக்டிவேட் ஆகிருக்கு. செல்லு ஆக்டிவேட் ஆகிட்டு ஃபஸ்ட்டு டார்கெட் கொடுத்துருச்சு. அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் ரிவர்ஸ் எடுத்துகிட்டு மேலே போய் செகண்ட் பை ஆக்டிவேட் ஆகிட்டு அங்கேயும் நமக்கு டார்கெட் கொடுத்துருச்சு. இப்போ இன்னையோட மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் இன்னும் நமக்கு பையும் ஆக்டிவேட் ஆகலை, செல்லும் ஆக்டிவேட் ஆகலை. நீங்கள் பேங்க் நிஃப்டி ட்ரேட் பண்ணுறாருந்தா ஸ்டாப் லாஸ் மட்டும் குறைச்சி டைனி 2ல் வச்சுக்கிங்க. இப்போ பாருங்கள், நமக்கு ஜோன் தெரிஞ்சிருச்சு. 24,781 கிட்ட வரும்போது நிஃப்டியோட கால் ஆப்ஷனை பை பண்ணணும். அதுவே 24,924 கிட்ட போகும்போது நிஃப்டியோட புட் ஆப்ஷன் பை பண்ணணும். இது வந்து நிஃப்டிக்கானது. அது அப்படியே நம்மளுடைய பேங்க் நிஃப்டிக்கு போகிறோம், சார்ட்டை செலக்ட் பண்ணுறோம். ஏற்கனவே இண்டிகேட்டர் இருக்குது, ஆனால் ஒன்றும் பண்ண தேவையில்லை. இப்போ இதுலேயும் பாருங்கள், நமக்கு பையும் ஆக்டிவேட் ஆகலை, செல்லும் ஆகலை. 56,000 கிட்ட வரும்போது நம்ம கால் ஆப்ஷனை பை பண்ணணும். 56,400 போகும்போது புட் ஆப்ஷன் பை பண்ணணும். அது அப்படியே நேற்று பார்க்கலாம், நேற்று என்ன ஆயிருக்குன்னு சொல்லி. இப்போ நேற்று நமக்கு ஃபஸ்ட்டு செல்லு ஆக்டிவேட் ஆகிடுச்சு, மேலே போய் செகண்ட் பை கொடுத்துருக்கு. செகண்ட் பையில் தான் டார்கெட் கொடுத்துருக்கு. நம்மளுக்கு ஃபஸ்ட்டு செல்லில் டார்கெட் கொடுத்துட்டு செகண்ட் பையிலையும் டார்கெட் கொடுத்துருக்கு. இப்போ இது வந்து நம்மளுடைய வெயிட் பண்ணி நம்முடைய ஜோன் கிட்ட வரும்போது மட்டும் ட்ரேட் பண்ணுறது. இப்போ இன்னொரு செட்டப் நம்ம ஐ ட்ரெண்டில் கொடுத்துருந்தோம். அது வந்து புல்லிஷ் பிரேக் அவுட்டு, பேரிஷ் பிரேக் அவுட்டு. இன்னொன்று வந்து டைனமிக் ஜோனு, டைனமிக் சப்ளைஸ், டைனமிக் சேல்ஸ் ஜோன். இப்போ அதை பற்றின வீடியோ வந்து அடுத்த ஒரு எக்ஸாம்பிளில் உங்களுக்கு போடுறேன். உங்களுடைய ஒவ்வொரு நாட்களும் லாபம் தரக்கூடிய நாட்கள் அமைவதற்கு எங்களுடைய எம்எஸ்டி ஸ்கூல் ஆஃப் ட்ரேடிங் சார்பாக வாழ்த்துக்கள். நன்றி.